Welcome to online class with Hema. In a 8th standard maths page number 32 try this. Find the square root by long division method. Last video வந்து first sum போட்டிருந்தேன். இப்போ second sum 1764. 1764. Find the square. Square root of 1764. இப்போ 1764 சைடில் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. எப்போவுமே பர்ஃபெக்ட் ஸ்கொயரால் தான் பண்ணணும். ஸோ என்ன வரும், 4 4s are 16, 4 4s are 16, பேலன்ஸ் 1. இந்த 6ஐயும் இறக்கிக்கோங்க. நான் எப்போவுமே சொன்ன கோஷன்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே சைடில் போட்டுக்கணும். 8 போடணும். 8 போட்டுட்டு இங்கே வந்து 1 போடுறோம், 6 போடுறோம். ஸோ இப்போ 8, இப்போ லாஸ்ட் டிஜிட் நம்ம என்ன போடுறோமோ அதுவும் இதுவும் இதில் ஆகணும். கண்டிப்பாக ஆகாது. 8 2s are 16 வரும். ஸோ 4ஐயும் இறக்கிக்கிறோம். இப்போ வந்து 81 1s are 81 தான் வருது. இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் இங்கே வரணும். இந்த ஆன்சர் கிடைக்கணும். இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் இங்கே வரணும். இந்த ஆன்சர் கிடைக்கணும். இப்போ 83 3s are போட்டு பாருங்கள். 3 3s are 9, 3 8s are 24, 249 ஆயிடுது. ஸோ நம்ம அதுக்கு 82 2s are போட்டு பாருங்கள். 82 into 2, 2 2s are 4, 8 2s are 16. இப்போ வந்துருச்சா 82. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். 82 2s are 164 equal to 0. So the square root of 1764 equal to 42. The second sum. Okay, next third sum. Square root of 9801. சொன்ன இப்போ போடுங்க பார்க்கலாம். 9801 இங்கே இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயரால் தான் பண்ணணும். 3 3s are 9. இது என்ன போடுறோமோ கோஷன்ட்டு அதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். இந்த 8 இறக்கிக்கிறோம். ஸோ 9 ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸாக எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தால் வந்து மல்டிப்ளை பண்ணி எப்போவுமே 2 டிஜிட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ 9801 என்ன தான் நம்மளுக்கு டிவிசிபிள் ஆனாலும் 2 டிஜிட்ஸாக எடுக்கணும். இல்லைன்னா இப்போ பாருங்கள், இப்படி போட்டுட்டா கீழே 3 டிஜிட்ஸாக இறக்க வேண்டியதாயிரும். நம்ம 2 டிஜிட்ஸாக இறக்கணுன்னா அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இது என்ன, 10 10s are 100, 9 9s are 81. நான் சொன்னால் பர்ஃபெக்ட் ஸ்கொயரால் மட்டும்தான் பண்ணணும். இப்போ 8ல் 1 போச்சுன்னா 7, இதில் 9ல் 8 போச்சுன்னா 1. இப்போ 2 டிஜிட்ஸ் இறக்கிக்கிறோம்ல, இந்த மாதிரி போட்டால் 3 டிஜிட்ஸ் இறக்க வேண்டியது இருக்கும். 0 1. நான் என்ன சொன்னால் கோஷன்ட்டில் இருக்க 9ஆல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே கோஷன்ட்டில் இருக்க நம்பரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறோம். 18. இப்போது இங்கே போடுற நம்பரும் இங்கே போடுற நம்பரும் சேமாக இருக்கணும். அதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கணும். இப்போ 188 into 8 போடுங்க. 8 8s are 64, 6 1 8s are 8, 8 plus 6 14, 144. அப்போது என்ன வருது, 188 into 8. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதுதான் அங்கேயும் போடணும். ஸோ 8 8s are 64, பேலன்ஸ் 6. 8 8s are 64, 64 plus 6, 64 plus 6 எவ்வளோ, 70, 7 1 8s are 88 plus 7 15, 1504 தான் கிடைக்கிது. ஸோ 189 into 9 போடுங்க. 9 9s are 81, 8 9s are 72, 72 plus 8 78, 72 plus 8 80, பேலன்ஸ் 8. 1 9s are 9, 9 plus 8 17. ஸோ 189 into 9 1709. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். ஈக்குவல் டு 1701 equal to 0. Therefore, square root of 9801 equal to 99. Next, try this. Next, page number 32 try this. 14,400. Without calculating the square root, guess the number of digits in the square root of the following numbers. இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் போடாமையே எத்தனை டிஜிட்ஸ் வந்து இந்த நம்பர்ஸில் இருக்குன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, பேஜ் நம்பர் 32 4
Page number 32. Try this. இப்போ first sum பாருங்க. Square root of 14,400. Without calculating the question, without calculating the square root, guess the number of digits in the square root of the following numbers. 14,400. இது எப்படி எழுதலாம்? 144 into 100 equal to square root of 144 into square root of 100 equal to 144 என்ன 12. இப்போ நீங்கள் வந்து எப்போவுமே எக்ஸாமில் படித்து வச்சுருக்கணும். என்னென்ன இந்த சைடில் போடுறேன். 10 100னா 10, 144னா 12, 169னா 13, இதெல்லாம் பை ஹார்ட்டாக இருக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இது 12 into 10 equal to 120. So first sum completed. Next second sum 390625. 390625 இதை வந்து 25 டேபிள்ஸில் போகும். ஸோ 25 டேபிள்ஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 25 into 25 போட்டிங்கன்னா வரும். திருப்பி அகெயின் 25 into 25. இப்போ மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் லேட் ஆகும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு போவாங்க. 5 5 சாரும் போடலாம். 5 5 சார் போட்டால் லாங் ப்ரொசீஜர் போகும். இப்போ இது வந்து 25 into 25 into 25 into 25. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி இதை எப்படி எழுதலாம்? 5 into 5. இப்போ இது 390625. இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 390625 இதை வந்து 5ஆல் பண்ணலாம். 7 5s are 35, பேலன்ஸ் 4, 8 5s are 40, பேலன்ஸ் இது என்ன 1 5s are 5, பேலன்ஸ் 1, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25. அகெயின் 5ஆல் பண்ணால் 1 5s are 5, பேலன்ஸ் 2, 5 5s are 25, 5 5s are 25, balance 3, 6 5s are 30, balance 1, 2 5s are 10, balance 2, 5 5s are 25, again 3 5s are 15, balance 1, balance 1 1 5s are 5, balance 1, 2 5s are 10, 5 5s are 25, again 5 6 5s are 30, 5 zeros, 5 5s are 25, again 5 என்ன வரும்? 1 5s are 5, balance 1, 2 5s are 10, 65 பண்ணால் என்ன வரும்? 5 into 5, 5 into 5, 5, 605. ஓகே 5, 1 5s are 5, 2 5s are 10, திருப்பி 1 5s are 5. இதை கண்டினியூ பண்ணுறேன். 65 5ஆல் பண்ணால் என்ன வரும்? 1 5s are 5, பேலன்ஸ் 1, 3 5s are 15. இப்போ 5 into 5 into 5 into 5 into 5 into 5 வரும். ஓகேவா? 5 பேலன்ஸ் 5. ஸோ இதை வந்து 25 into 25 into 25 into 25 equal to therefore square root of 25 into 25 into square root of 25 into 25 equal to 25. இந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட் 25க்கு ஒரு 25 into இந்த ரெண்டு 25க்கு ஒரு 25 equal to 625. அகைன் போடுறேன். 390625 இதன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவல் டு 25 into 25 into 25 into 25. நீங்கள் அது ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 into 5 into 5 into 5, 5 into 5 into 5 into 5 வரும். ஸோ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 into 25 into square root of 25 into 25 equal to 25 into 25 equal to 625. இப்போ பாருங்கள் 390625 ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 5 பண்ணோம். 7 5s are 35, பேலன்ஸ் 4, 8 5s are 40. இது வந்து 1 5s are 5, பேலன்ஸ் 1, 2 5s are 10, 5 5s are 25. அகெயின் 5s
1 5s are 5, balance 2 வரும், 5 5s are 25, balance 3, 6 5s are 30, balance 1, 2 5s are 20, 5 5s are 25, again 5 na 3 5s are 15, 1 5s are 5, balance 1, 2 5s are 10, 2 5s are 10, balance 2, 5 5s are 25, again 5 ல பண்ணா அப்போ 6 na 6 5s are 30, 2 5s are 10, balance 2, 5 5s are 25, again 5 na 1 5s are 5, balance 1, 2 5s are 10, balance 2, 5 5s are 25, again 5 na 2 5s are 10, balance 2, 5 5s are 25, again 5 5. அதுதான் வந்து 5 into 5 into அப்படி எழுதிட்டு 5 into 5 into 5 into 5 to 5 into 5 into 5 into 5 அப்படி எழுதிட்டு ரெண்டு பேருக்கு perfect square 25 into 20 equal to 25. இப்போ therefore square root of 390625 equal to 625. அடுத்த சம்மு தேர்ட் சம், இது செகண்ட் சம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1 2 3 4 5 6 7 8 80 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்வியஸாக என்ன பண்ணோம், 4 0 ஒரு இதில் போட்டுக்கோங்க, ஒரு இதில் வந்து இன்ட்டு 4 0 போட்டுக்கோங்க. 3 4 4 0 அப்போ ஈக்குவல் டு என்ன, அகைன் எழுதுகிறேன். ஒரு இதில் 1 2 3 4 இன்ட்டு ஒரு இதில் 4 1 2 3 4 ஈக்குவல் டு இந்த 4 0க்கு 2 0 போட்டுக்கோங்க, இன்ட்டு 4 0க்கு 2 0 போட்டுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் கிடையாது, இன்ட்டு 100 4 0க்கு 2 0 இதுதான் ஸ்கொயர் ரூட், இது ஃபேக்டரைசேஷன், இது ஸ்கொயர் ரூட்டு. ஸோ 100 into 100 ஈக்குவல் டு என்ன, அவ்வளோதான் 4 0 போட்டுக்கோங்க எடுத்து. இங்கே 2 0 இங்கே 2 0 10,000. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1s 10s 100s 1000 10,000 lakhs 10 lakhs crores 10 crore. Square root of 10 crores equal to 10,000. திருப்பி போடுறேன். 1 1 2 3 4 5 6 7 8 ஈக்குவல் டு என்ன பண்ணணும்னா 4 0 ஈக்குவல் டு 1 2 3 4 4 0 இன்ட்டு 1 2 3 4 4 0 போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 4 0க்கு 2 0 இன்ட்டு 4 0க்கு 2 0 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 1 2 3 4. ஸோ 10,000. Square root of 10 crores equal to 10,000. 1s 10s 100s 1000 10,000 lakhs 10 lakhs crores 10 crores equal to 10,000. Thank you.